அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேல் இருக்க பைமை சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பழனி மலையினுடைய தனி சிறப்புகள் தாங்க. பழனி முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய தாண்டத்தில் கிளி அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதற்கான காரணம் என்பதை இதுவரையுமே யாருக்கும் தெரியாது. இதற்கான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். முதல் முறையாக வேல் இருக்க பைமை சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பழனி தண்டாயுதபாணியுடைய சிலையினுடைய சில சுவாரஸ்யமான ரகசியங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. பழனி தண்டாயுதபாணி விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதமான விசேஷ பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக தாங்க பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஆண்டிகோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. பழனி முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவு தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். தண்டாயுதபாணி விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்களா. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி மட்டும்தாங்க. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்களா. இவற்றில் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசில் வைத்து உடனே அகற்றிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடி முதல் முடிவரை முழு அபிஷேகமும் சந்தனமும் பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதி பார்த்தீங்கன்னா சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் அரிதுன்னு சொல்லப்படுதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 முறை சுவாமி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் முடிந்து 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்களா. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்களாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையுமே மாலை சாற்றுவதோ பூக்களை அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இரவில் மட்டும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மார்பலை மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுதுங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருந்திருக்காங்க. பின்னர் தாங்க இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சூடாக தான் இருக்குமா. இதனால் இரவு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படுமாங்க. இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணியுடைய சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல்னு, கைவிரல் போன்றவை மிக அற்புதமாக முடியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குங்க. இது போகருடைய கைவண்ணனே சொல்லலாங்க. அந்த சிலையை சுற்றி எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒருவித சுகந்த மனம் பரவி இருக்குதுங்க. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் 9 வருடமாக சொல்லப்படுது. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா போகருமே இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காராங்க. இதற்காக மட்டும் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் செஞ்சுருக்காங்களா. இது பொது நலத்தோடு எண்ணத்தோடு செயல்பட்டதால் தாங்க காலமும் இயற்கையுமே தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுது. போகர் பார்த்தீங்கன்னா இகபரத்தில் இருந்திருக்காரு. அப்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தாங்க முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்ததாகவும், இதனால் தாங்க மலை நாட்டில் இருக்கவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக வணங்கி வராங்க. கல்ல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சிதலமடைந்து போயுமே நவபாஷானத்தால் சிலை செய்த இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமைன்னே சொல்லலாங்க. தண்டாயுதபாணிக்கு சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க நீங்கள் வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேணும். ஏன்னா தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க இயலாதுங்க. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதியிலுமே, மற்றொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதி மேலே இருப்பதாக சொல்லுது. இந்த 2மே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுதுங்க. இவ்வாறு பல்வேறு அதிசயங்களை கொண்டதாங்க பழனி முருகன் திருக்கோவிலுமே.
பழனி முருகன் கோவிலில் நீங்கள் போய் தரிசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தாண்டத்தில் கிளி அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. முருகனுடைய கை தாண்டத்தில் கிளி அமர்ந்திருக்க காரணத்தை இதுவரையுமே பார்த்தீங்கன்னா யாருமே யோசித்தது கூட இருக்க மாட்டீங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இனி தெரிஞ்சுக்கிறோம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழனி மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இத்தலத்தில் அருள்பார்க்கக்கூடிய முருகனின் திருக்கரத்தில் ஏந்திருக்கக்கூடிய தாண்டத்தில் கிளி ஒன்று அமர்ந்திருப்பது பின்னே சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்குதாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தானான் அவரும் ஒரு புலவர் தாங்க. அருணகிரிநாதரை பழிவாங்க நினைத்திருக்காரு. அதற்காக சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னராக இருந்த பிரபுட தேவராயர் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலரை பறித்து வர சொல்லி கட்டளையிட செய்தன் சம்பந்தானவனும். மன்னருடைய கட்டளைப்படி அருணகிரிநாதருமே தன்னுடைய உயிரை ஒரு கிளியுடன் செலுத்திட்டு தாங்க தன்னுடைய உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திட்டு கிளியின் ரூபத்தில் தேவலோகம் பறந்து சென்றிருக்காரு. இது தாங்க சந்தர்ப்பம் என்று எண்ணிய சம்பந்தாண்டவனும் அருணகிரிநாதருடைய உடலை தகனம் செய்துட்டு இருக்காரு. பாரிஜாத மலரை பறித்து கொண்டு பூலோகம் வந்த அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா தனது உடல் காணாமல் போனதை எண்ணி திகைத்து நின்றிருக்காரு. இதை கண்ட முருகப்பெருமானுமே அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து, சாதாரண உடல் போனா என்ன, உன்னை என் பக்கத்திலே வைத்துக்கொள்கிறேன்னு கூறி தன்னுடைய தாண்டத்தில் அந்த கிளியை அமர்த்தி கொண்டாராம். இதன் பின்னரே தாங்க பழனி முருகன் தாண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான் ஆவார். தமிழ் படைப்புகளில் முக்கியமான இலக்கணங்களை திகழும் திருப்புகளை இயற்றியவரும் இவர் தாங்க. திருப்புகழில் 16,000 இசை பாடல்களும் 1088 சந்த வேறுபாடுகளும் இருக்குது. இவர் முருகன் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர். இவருக்காக ஒரு சமயம் முருகப்பெருமானே திருவண்ணாமலை திருக்கோயிலில் கம்பத்தில் மயிலோடு காட்சி தந்திருக்காரா. இதனால் தாங்க இத்தல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கம்பத்து இளையனார் என்று அழைக்கிறாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் தனது உயிரை மாய்த்து கொள்ள கோயில் கோபுரத்தில் உச்சிக்கு சென்றபோது அவரை தடுத்து முருகப்பெருமானம் தனது வேளாள சரணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை அவர் நாவலில் பொறித்து மனிதகுல மேன்மைக்காக பக்தி பாடல்களை இயற்றச் சொல்லியுமே முத்தை தரு பக்தி திரு நகை என்ற பாடல் முதல் வரியை எடுத்து கொடுத்துட்டு மறைந்ததாக சொல்லப்படுது. இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களை ஒருவராக இருக்கக்கூடிய போகர் என்பவரால் நவபாஷானத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதுங்க. நவபாஷானம் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இருக்கும் தன்மை உடையதாக இருக்குது. போகர் முருகனுடைய முகத்தை வடிவமைக்கவே அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால மற்ற பகுதிகளை முகம் அளவிற்கு கலைநயமாக வடிக்க முடியாமல் போய்விட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இன்றி வெறும் முருகனின் சிலை மட்டும் வழிபடப்பட்டு வந்திருக்குது. பின்னர் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் தாங்க கவனிப்பார் இன்றி சிலை எங்கோ காட்டில் தொலைந்து போயிருக்குது. பல கால கழிந்து தாங்க பெருமாள் என்ற சேர மன்னனுமே பயணங்களை காரணமாக பழனி மலையில் அடிவாரத்தில் ஓய்வு எடுத்திருக்காரு. அம்மன்னனுடைய கனவுல தோன்றிய முருகனுமே தன்னுடைய சிலையை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டிருக்காராம். அதனை தொடர்ந்து தாங்க சேர மன்னரும் பெருமானும் இன்று நாம் காணக்கூடிய கோயிலை எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்திருக்காரு. பொதுவாக மற்ற கோவில்களை பார்த்தீங்கன்னா முருகன் கிழக்கு நோக்கியே காட்சி தருவார். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கிறாரு. மேலும் இங்குள்ள முருகன் காதுகள் சற்றே பெரியதாக இருக்கும். பக்தர்கள் குறைகளை கொன்று விடாமல் கேட்பதால தான் முருகனுடைய காது பெரியதானதாக பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க. விழா பூஜைன்னு சிறுகால பூஜை, காலசாந்தின்னு உச்சிக்கால பூஜை, ராஜ அலங்காரம் ராஜகால பூஜைன்னு தங்க வாகன தரிசனம் என தினமுமே பார்த்தீங்கன்னா காலை முதல் இரவு வரையுமே பூஜைகள் நடைபெறுதுங்க. பழனி முருகனுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா பாலும் சந்தனமுமே வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது. ஜோதிடத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரக அதிபதியாக தான் முருகப்பெருமான் விளங்குறாரு. அதிலும் பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவருங்க. அதனால் செவ்வாயும் குருவும் கலக்கிறாங்க. நீங்கள் குருவினுடைய அருளை பெற விரும்பினீங்கன்னா பழனிமலை முருகனை வணங்கி வாருங்க. குருவினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோய்களில் இருக்கவங்க பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நல்ல பலனை அளிக்கும். மனக்குழப்பம் அடைந்து இருக்கவங்களோ அவர்களை இந்த ஆண்டிகோள முருகனை வழிபட செய்யுங்க. மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. பேச இயலாதவங்கன்னு குறைபாடு உள்ளவங்க
மன எழுச்சி மன உளைச்ச உள்ளங்களுமே ஆண்டிகோள முருகனை தரிசித்து வந்தால் ஒரு வித மாற்றம் ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.